சென்னை மெட்ரோவோட 2ஆம் கட்டத்திற்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும்னு தமிழ்நாடு அரசு தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் இந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கதா ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவிச்சிருக்காரு. சென்னையில் இப்போ 2 ரூட்களில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட்டு வருது. அடுத்த கட்டமாக 3 பாதைகளில் மெட்ரோ ரயில் பயணிகள் தீவிரமாக நடந்து வருது. இருப்பினும் இந்த சென்னை மெட்ரோ 2ஆம் கட்டத்திற்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கலைன்னு தமிழ்நாடு அரசு தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தாங்க. இது தொடர்பாக சமீபத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் நேரடியாக டெல்லி சென்று பிரதமர் நரேந்திர மோடியிடம் கோரிக்கையும் வச்சிருந்தாரு. இதற்கிடையே சென்னை மெட்ரோ 2ஆம் கட்டத்திற்கு நிதி ஒதுக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. மெட்ரோ 2ஆம் கட்டத்திற்கு 63,246 கோடி நிதியை மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்கதா ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவிச்சிருக்காரு. இந்த மெட்ரோ விவகாரம் தொடர்பாக மத்திய அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இடையே பெரிய பிரச்சனை தொடர்ச்சியாக நடந்துட்டு இருந்தது. தமிழ்நாடு அரசு சார்பில் தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டு இருந்தாங்க. அதாவது மெட்ரோ பணிகளுக்கு தேவையான நிதியை மத்திய அரசு ஒதுக்கலை அப்படின்னு மக்கள் மன்றத்திலும் சட்டமன்றத்திலும் இந்த குற்றச்சாட்டுகளை திமுக தரப்பிலிருந்து வைக்கப்பட்டு இருந்தது. அதற்கு பாஜக அரசிலிருந்தும் சரி, மத்திய அமைச்சரவையிலிருந்தும் சரி, பலர் சொல்வது என்னன்னா, இது மத்திய அரசோட திட்டம் கிடையாது. முதல் கட்ட மெட்ரோ அப்படின்றது மத்திய அரசோட இணைந்து இருக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருந்தது. அதனால மத்திய அரசு நிதி ஒதுக்கி இருந்தது. இந்த 2ஆம் கட்ட மெட்ரோ அப்படின்றத தமிழ்நாடு அரசு தன்னிச்சையா எடுத்து செய்கிறாங்க. ஸோ அதனால மத்திய அரசு நிதி ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தொடர்ச்சியாக பலரும் சொல்லி வந்தாங்க. குறிப்பாக மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனும் இந்த விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல இப்போ மத்திய அரசு 63,246 கோடியை இந்த சென்னை 2ஆம் கட்ட மெட்ரோவுக்கு நிதியாக ஒதுக்கி இருப்பது என்பது தமிழக மக்களிடையும் சென்னை மக்களிடமே பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்குன்னே சொல்லணும். கொண்டாடு The Chennai Silks ஆடைகளுடன். Let the celebrations begin.